Hi students, welcome to Mahi Max. 10ஆம் வகுப்பில் பயிற்சி 2.5ல் 12வது சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம். அப்போ 6வது உறுப்புனா T6, சரிங்களா? 8வது உறுப்புனா T8 ஈக்குவல் டு 7:9. அவரோட விகிதம் எப்படி இருக்கா? 7:9 அப்படின்னு இருக்கான். இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? 9வது மற்றும் 13வது உறுப்புகளை காண்க அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? இப்போது 6வது உறுப்பு இப்போ ஈஸ்டில் இருந்துச்சுன்னா அதை பையில் எழுதலாம். ஸோ T6/T8 அப்படின்னு எழுதலாமா? இஸ் ஈக்குவல் டு 7/9. இப்போ இதுக்கான இது எப்படி எழுதலாம் பாருங்கள். T6 இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் 6 - 1 இன்ட்டு D எழுதலாமா? அப்போ A ப்ளஸ் 6 - 1 5D அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்? A ப்ளஸ் 5D அப்படின்னு எழுதலாமா? அப்போ கீழே இருக்க எய்த்து டேர்ம் எப்படி எழுதலாம்? A ப்ளஸ் 7D ஈக்குவல் டு 7/9 அப்படின்னு எழுதலாம் இந்த டேர்மை. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்கள். இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த 9 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம், இந்த டேர்மை இந்த பக்கம் கொண்டு போயிடும், சரிங்களா? இப்போ இந்த 9 இந்த பக்கம் கொண்டு வந்தால் 9 இன்ட்டு A ப்ளஸ் 5D ஈக்குவல் டு இந்த 7 அப்படியே இருக்கும், இந்த டேர்ம் மட்டும் இந்த பக்கம் போயிடும். A ப்ளஸ் 7D இப்போ மல்டிபிள் பண்ணால் 9A ப்ளஸ் 45D ஈக்குவல் டு 7A ப்ளஸ் 7 49D அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? இப்போ ஏவெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம், D எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். ஏவெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தால் 9A மைனஸ் 7A ஈக்குவல் டு 49D மைனஸ் 45D. 9ல் 7 போச்சுன்னா 2A 9ல் 7 போச்சுன்னா 2A இஸ் ஈக்குவல் டு 49ல் 45 போச்சுன்னா 4D. ஸோ A இஸ் ஈக்குவல் டு 4D/2. 1 2 2 2 2 4. ஸோ A இஸ் ஈக்குவல் டு 2D அப்படின்னு கிடைக்குது. ஏவோட வேல்யூ நம்ம 2D அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்மக்கிட்ட என்னன்னு கேட்குறாங்கன்னா 9th டேர்ம் கேட்குறாங்க. 9th டேர்மும் 13th டேர்மோடைய விகிதம் என்ன அதுதான் கேட்குறாங்க. இப்போ T9/T13 இதோட விகிதம் தான் கேட்குறாங்க. T9/T13 இதோட விகிதம். அப்போ T9 நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். A ப்ளஸ் 8D அப்படி எழுதலாமா? A ப்ளஸ் 8D அப்படின்னு எழுதலாம். டிவைடட் பை 13வது டேர்மை A ப்ளஸ் 12D அப்படின்னு எழுதலாமா? இதில் அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஏவுக்கு பதில் 2D அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். A இஸ் ஈக்குவல் டு அடுத்த டேர்ம் A இஸ் ஈக்குவல் டு 2D என பிரதியிட சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பிரதியிட இப்போ பாருங்கள், ஏவுக்கு பதில் 2D அப்படின்னு போட போகிறோம் இதே டேர்மில். ஸோ 2D ப்ளஸ் 8D டிவைடட் பை 2D ப்ளஸ் 12D. ஸோ 2 8 10D டிவைடட் பை 2 12 14D அப்படின்னு கிடைக்குது. ஸோ T9/T13 இதோட இதுதான் படித்தோன்னா 5 2 10 7 2 14 5 2 10 7 2 14 Dக்கு D கேன்சல் ஆகிடும். ஸோ T9/T13 இஸ் ஈக்குவல் டு 5/7. அப்போ என்ன மாதிரி கிடைக்குது? T9/T13 இஸ் ஈக்குவல் டு 5:7 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது, சரிங்களா? therefore T9/T13 இஸ் ஈக்குவல் டு 5:7, சரிங்களா? நெக்ஸ்ட்டு 13th சம் பார்க்கலாம். ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலையின் கூடுதல் 0°C மற்றும் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 18°C எனில் 5 நாட்களின் வெப்பநிலைகளை காண்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. வெப்பநிலையோட கூட்டுத்தொடர் வரிசை பாருங்கள். இந்த வெப்பநிலையோட தீர்வு ஊட்டியோட வெப்பநிலை தான் கொடுத்துருக்காங்க. வெப்பநிலைகளின் கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்குது? நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். AP is equal to A minus D
கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2d கமா ஏ ப்ளஸ் 3d. நமக்கு தேவை 5 நாள் தானே, 1 2 3 4 5 நாளைக்கு நம்ம எழுதிக்கிட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் அவற்றோட கூடுதல் கேட்குறாங்க. அவற்றின் கூடுதல் இப்போ இவற்றின் கூடுதல் கண்டுபிடிச்சா தான் நம்ம ஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். இவற்றோட கூடுதல் கண்டுபிடிச்சா தான் நம்ம ஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 3 நாள் மட்டும் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு 3 நாள் அதான் சொல்லியிருக்காங்க இல்லையா? என்ன சொல்லியிருக்காங்க? திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல். அப்போ 1 2 3 நாளோடைய கூடுதலும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 3 நாள் திங்கள் முதல் புதன் வரை வெப்பநிலை கூடுதல். சரிங்களா? என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ மைனஸ் டி ப்ளஸ் இந்த ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு என்ன டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க? 0 டிகிரி செல்சியஸ். இதை கொடுத்துருக்காங்க இல்லையா? 0 டிகிரி செல்சியஸ். ஸோ 0 அப்படின்னு போட்டுருக்கோம். மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகிடுமா? ஸோ 1 2 3 3a இருக்குது இஸ் ஈக்குவல் டு 0. 3a ஈக்குவல் டு 0னா a இஸ் ஈக்குவல் டு 0/3 ஈக்குவல் டு 0. அப்போ ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 0ன்னு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புதன் முதல் வெள்ளிக்கிழமை வரை கடைசி 3 நாள், புதன் வியாழன் வெள்ளி, இந்த 3 நாள் கடைசி 3 நாள் அவற்றோட கூடுதல் எப்படி இருக்கான்? 18 டிகிரி செல்சியஸ் இருக்கான். அப்போது புதன் முதல் வெள்ளி வரை கூடுதல் என்ன இருக்குது பாருங்கள். கூடுதல் வந்து a ப்ளஸ் டி ப்ளஸ் a ப்ளஸ் 2d ப்ளஸ் a ப்ளஸ் 3d ஈக்குவல் டு 18 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், 1 2 3 3a ப்ளஸ் 1d, இங்கே ஒரு 2d 3d ஆச்சா, அடுத்தது ஒரு 3d, அப்போ 6d இஸ் ஈக்குவல் டு 18. நம்ம தான் இங்கே ஏவோட வேல்யூ 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஏவோட வேல்யூ 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ 0 ப்ளஸ் 6d ஈக்குவல் டு 18. எனிதிங் இன்ட்டு 0 தான். ஸோ 6d இஸ் ஈக்குவல் டு 18, d இஸ் ஈக்குவல் டு 18/6, ஒரு 6 3 18. ஸோ d இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. டியோட வேல்யூ நமக்கு 3 கிடைக்குது. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலை நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ திங்கள் முதல் வெள்ளி வரை வெப்பநிலை எப்படி இருக்குது? a மைனஸ் டி கமா a ப்ளஸ் டி a ப்ளஸ் 2d a ப்ளஸ் 3d. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏவுக்கு 0 மைனஸ் 3 கமா 0 கமா 0 ப்ளஸ் 3 0 ப்ளஸ் 2 இன்ட்டு 3 கமா 0 ப்ளஸ் 3 இன்ட்டு 3. ஸோ பாருங்கள், -3 டிகிரி, அடுத்தது 0 டிகிரி, அடுத்தது ப்ளஸ் 3 டிகிரி, அடுத்தது 3 2 6 டிகிரி கமா 3 9 9 டிகிரின்னு நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? 9 டிகிரி செல்சியஸ் போட மறந்துடாதீங்க. கொஸ்டின் நமக்கு செல்சியஸ் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 14th சம், தட் லாஸ்ட் சம். இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் சம் பார்க்குறோம். 14வது சம். பிரியா தனது முதல் மாத வருமானமாக 15,000 ஈட்டுகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் ரூபாய் 1,500 உயர்கிறது. அவளுடைய முதல் மாத செலவு 13,000 மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் 900 உயர்கிறது. பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு 20,000 அடைய எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது முதல் வருஷம் தீர்வு. முதல் ஆண்டு அவள் எவ்வளோ சம்பாதிக்கிறா? 15,000 சம்பாதிக்கிறா. முதல் வருஷம் 15,000 சம்பாதிக்கிறா. ஆனால் அதில் 13,000 ரூபா செலவு பண்ணிடுறா. 13,000 ரூபா செலவு பண்ணிடுறா. மீதி அவகிட்ட எவ்வளோ இருக்கும்?
$2000 இருக்கும். இது வருமானம், செலவு, இது சேமிப்பு. சரிங்களா? வருமானம், செலவு, சேமிப்பு. இப்போ ரெண்டாவது ஆண்டு அவளோட சம்பளம் எவ்வளோ ஏறுதா? 1500 ஏறுது. அப்போ 16,500, 15 ஒரு 1500, 16,500. அவளோட செலவு எவ்வளோ இருக்குது பாருங்கள். 13,500. 13,000 கூட ஒரு 900 சேர்த்துக்கலாம். இப்போ 13,900 ரெண்டாவது வருஷம். சரிங்களா? அப்போது 16,500லேருந்து 13,900 போச்சுன்னா 0. அவளோட சேமிப்பு எவ்வளோ இருக்கு பாருங்கள். 0. 15 9 போச்சுன்னா 6. இங்கே 5 5ல் 3 போச்சுன்னா 2. 2,600 சேவ் பண்ணுறான். மூணாவது வருஷம், 3ஆம் ஆண்டு இன்னொரு 1,500 சேர்ந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? 18,000 கிடைக்குமா? 18,000ல் இது கூட இன்னொரு 900 சேர்த்துக்கோங்க. 900 சேர்த்துக்கினா 14,800 அவள் செலவு பண்ணுறான். இப்போ 18,000லேருந்து 14,800 போச்சுன்னா மீதி அவள் எவ்வளோ சேமிப்பா? 3,200 சேமிப்பா. 0 0 10 10ல் 8 போச்சுன்னா 2. மீதி இது 7 7ல் 4 போச்சுன்னா 3. அவ்வளோதான் அவள் சேமிப்பு. இதே மாதிரி வருஷம் வருஷம் சேமிப்பா. அப்போ ஆண்டு சேமிப்பு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான் இருக்குது. ஒரு ஆண்டு சேமிப்பு எப்படி இருக்குதா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. சரிங்களா? இப்போ நமக்கு தேவை சேமிப்பு மட்டும்தான். இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இதுதான் நமக்கு தேவை. சரிங்களா? இப்போது அவளுடைய ஆண்டு சேமிப்பு எப்படி இருக்கான்? சேமிப்பு கூட்டுத்தொடர் வரிசையில் தான் இருக்குது. கூட்டுத்தொடர் வரிசை. இதில் பார்த்தீங்கன்னா A = முதல் உறுப்பு 2,000. D = T2 - T1 = 600 தானே ஏறுது. இப்போ 2,600 - 2,000 என்ன கிடைக்கும்? 600 கிடைக்குதா? அப்போ டியோட வேல்யூ 600 நமக்கு கிடைக்கிது. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? டிஎன்னோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ டிஎன் = A + n - 1 × D. இந்த டிஎன் நமக்கு தெரியும். எவ்வளோ? 20,000 அவள் கிடைக்கணும்னா அவள் எவ்வளோ நாளைக்கு சேர்த்து வைக்கணும்? அதுதான் நம்மக்கிட்ட கேட்குற கொஷின். சரிங்களா? ஏவோட வேல்யூ 2,000 + n - 1 நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். டியோட வேல்யூ 600. இப்போது 20,000 = 2,000. இது ஒரு 600. பாருங்கள், இந்த 2,000 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? ஸோ 20,000 - 2,000 = n - 1 × 600. மைனஸ் பண்ணால் நமக்கு 18,000 கிடைக்குமா? = n - 1 × 600. நமக்கு தேவை n - 1 தான். n - 1 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். 18,000 ÷ 600. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுதா? 1 6 6 3 6 18. இந்த 0. அப்போ n - 1 இது எவ்வளோ கிடைக்குது? 30. அப்போது இப்போ நமக்கு தேவை n. ஸோ n = 30. இந்த -1 ஈக்குவலுக்கு எந்த வந்துருக்குன்னா +1 மாறிடும். ஸோ 31. இப்போ என்னோட வேல்யூ 31. அப்போ எத்தனை வருஷம் சம்பாதிக்கணும்? 31 ஆண்டுகள். 20,000 அவளுக்கு கிடைக்கணும்னா அவள் 31 வருஷம் சேமித்து வைக்கணும். சரிங்களா? இதோட எக்ஸசைஸ் நம்பர் 2.5 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு செம்ம புரிஞ்சுது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு விசிபிள் ஆகும். சரிங்களா? எனக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். தேங்க்யூ.